நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் ஒரே சோதனை அல்ல, தராதரம் அல்ல வைத்திருக்கிறான். அந்த 1,24,000 நபிமார்களையும் 300 லட்சம் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு வேறு. அந்த 300 லட்சம் நபிமார்களையும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்கள் 25, அந்த 25 பேருடைய சோதனை வேறு. அந்த 25 ரசூல்மார்களில் உலுல் அஸம் ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பெரும் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு. அதுலயும் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த 5 பெரும் ரசூல்மார்களில் எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வேறு. சில ரசூல்மார்கள் நபிமார்களை ஏதோ ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். ஹஜ்ரத் அய்யூப் என்ற பெயரை கேட்டாவே நோய் மனக்கண் முன்னால் வரும். ஒரு நோயாளி, இந்த உலகத்தில் எவ்வளவு கொடி கட்டி பறக்கின்ற பயங்கரமான நோயாக இருக்கட்டும், அந்த நோயாளி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோயை மனக்கண் முன்னால் எடுத்து விட்டார். கியாமத்து வரைக்கும் அது போன்ற ஒரு நோயை இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. உடம்புல புழு கொதித்தது. 99 மனைவிமார்கள் விரண்டோடினார்கள். ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். 3 ரிவாயத், 8 வருஷம், 13 வருஷம் அல்லது 17 வருஷம் அந்த நோயால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு சோதனை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூசா ஃபிரௌனால் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் நும்ரூதால் சோதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ரசூல்மார்களும் நபிமார்களும் ஏதோ ஒரு சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை எடுத்துக்கொண்ட இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை சோதனைகளை பட்டியல் போடுவோமோ அத்துணை சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரே உத்தமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, பிறப்பதற்கு முன்னாலே அனாதையாக சோதிக்கப்பட்டவர்கள். பிறக்கும் போது தகப்பன் கிடையாது. பிறந்து 6 வயதில் தாயை இழந்தார்கள். துள்ளி திரிந்து மடியை தேடுகின்ற அந்த வயதில் பெத்த தாயை இழந்தார்கள் ரசூலுல்லாஹ். 8 வயதில் பாட்டனாரை இழந்தார்கள். 25 வயதில் திருமணம் முடித்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக 6 குழந்தைகள் அவர்களின் மூலமாக, மாரியத்துல் கிபித்தியாவின் மூலமாக, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய குழந்தை 7 குழந்தைகளில் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது 6 பேருடைய ரூஹ் பறிக்கப்பட்டது. 6 பேரை அல்லாஹ் வஃபாத்தாக்கினான். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்த ஒரே உத்தமி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரூஹை பறித்து சோதித்தான் அல்லாஹ். எதில் தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். முழு குடும்பத்தையும் துறந்தார்கள். கல்பால் நேசித்த மண்ணை துறந்தார்கள். எத்தனை சித்திரவதை! தாயிஃப்ல பட்ட அடி, சுப்ஹானல்லாஹ். 2 கட்டங்களில் ரத்தம் ஓட்டப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய. ஒன்று தாயிஃப், முழு உடம்பும் தகர்ந்தது. அணிந்திருந்த செருப்போடு ஒட்டுகின்ற அளவுக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு மேலால் சிந்தினார்கள் ரத்தம். அந்த செருப்புக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? இப்னு தகீக் அல்-ஈத் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் ஆச்சரியமான ஒரு விடயத்தை எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜுடைய பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்து விட்டார்கள். காயினாத்துடைய போர்டர் இந்த சித்ரத்தில் முன்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு சவிநேராக ஜன்னத்துல் மஅவா. அதை தாண்டி 70,000 திரைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அரிஷ். ஹஜ்ரத் ஜிப்ரீல் கூட பின்வாங்கினார். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த புராக்கை கூட அல்லாஹ் சித்ராவை தாண்ட அனுமதிக்கல்ல. அரிசில் இருந்து அறுப்பினான். ரஃப் என்ற விரிப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு. சித்ராவிலே இருந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். ஒழுக்கம் கற்பித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புடைய அரிசிக்கு போகிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அணிந்திருந்த செருப்பை கலட்ட எத்தனித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. யா ஹபீபி, செருப்போடு வாங்க அரிசிக்கு. இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் அழைத்தான் என்ற அந்த ஆச்சரியத்தில் பிரமிப்பில் தன்னை மறந்து தலை தெறிக்க ஓடுகிறார்கள். தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு போய் என்ன செய்தார்கள்? செருப்போடு ஏற பார்த்தார்கள். குர்ஆன் பேசுது, ஃபஹ்லனா அலைக மூசா அலைஹிஸ்ஸலாம், செருப்பை கலட்டிட்டே இருங்கன்றான் அல்லாஹ். உலகத்திலே
அங்க அரிசிக்கு ரசூலா போறாங்க, செருப்ப கலட்ட பாக்குறாங்க, செருப்போடு வாங்கண்டாங்க. இப்னு தகீக் ஈத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு செருப்போடு வர சொன்னான் தெரியுமா? அந்த செருப்பு தான் தாயிஃப்ல ரசூலுல்லாஹ்வோட முபாரக்கான இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். சோதனை. எதுல தப்பினார்கள்? உஹதுடைய யுத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் உத்பத் இப்னு அபி வக்காஸ் அடித்தான் ஒரு கல்லு, கீழ் நாடியில் பட்டது, உதடு பொளந்தது, பல்லு கலந்து தெரித்தது. அப்துல்லா பின் ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ஒரு கல் அடித்தான், இடது கண்ணம் இரண்டாக பிளந்து முழு தாடியும் இரத்தத்தால் நனைந்தது ரசூலுல்லாஹ். அப்துல்லா இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் மேலே இருந்த ஒரு கல் எறிந்தான். அந்த கல்லுடைய அடியுடைய பவர் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அந்த கல்லு நெற்றியில் வந்து பட்டது. அந்த கல்லுடைய அடியுடைய பவர் அந்த இரும்பு கவசம் இரண்டாக பிளந்து அந்த கவசத்திலே இருந்த 2 கம்பி துண்டுகள் மண்டை ஓட்டுக்குள்ளே இறங்கி இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. ரசூலுல்லாஹ் மயங்கி சுருண்டு விழுந்தார்கள். சோதனை. எதுல தப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? உடம்புக்கும் சோதனை, உள்ளத்துக்கும் சோதனை. ஏச்சி பேச்சி பைத்தியக்காரன். சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துல கூட ரசூலா சொன்னாங்க ஆயிஷா அம்மையாரை பார்த்து, கடைசி வசியத்தை எல்லாம் செஞ்சுட்டு சொன்னாங்க, ஆயிஷா ஞாபகம் இருக்கிற 3 வருஷத்துக்கு முன்னால ஹைபர்ல ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி பெண் எனக்கு ஒரு விருந்தோம்பல் செய்தாலே, அதுல நஞ்சி தோட்டப்பட்ட ஒரு மாமிசத்தை தந்தால் அல்லவா, அந்த மாமிசத்துடைய ஒரு துளி என்னுடைய தொண்டைக்குள்ளே போனது, அதனுடைய அராபை 3 வருஷமா நான் அனுபவிக்கிறேன் ரசூலுல்லாஹ். சக்கராத்து வரைக்கும் சோதனை. இது நபிமார்கள் ரசூல்மார்கள். நான் ஏதை சொல்றேன் தெரியுமா? இதிலிருந்து நாம் ஒரு பாடம் எடுக்கணும் கண்ணியமானவர்களே. எத்தனையோ கட்டங்களை சோதிக்கப்பட்டார்கள், ஆனா சோதிக்கப்பட்ட எந்த நபியும் அவர்கள் கையாண்ட யுக்தி என்ன தெரியுமா? 2 பாடத்தை அந்த சோதனையின் மூலமாக எடுத்தார்கள். ஒன்று ஈமான், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது கலாக்கதருடைய நம்பிக்கை. அல்லாஹ் நாடாமல் இந்த மண்ணுக்கு மேலால் எதுவும் நடக்க முடியாது. குர்ஆன் என்ன சொல்கிறது? ஒரு காய்ந்த மரத்தில் இருந்த ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மேலால் அந்த இலை கூட விழ முடியாது. ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே சுற்றி வளைத்திருக்கிறார்கள் காஃபிர்கள். வாள் உருவப்பட்டிருக்கிறது. தலையை வெளியே போட்டால் வெள்ளரி கசீவப்படுவது போன்று சீவப்படும். அபூஜஹல் கட்டளை, முஹம்மதுடைய தலை எனக்கு காலையாகின்ற நேரத்தில் சந்திதானத்தில் வர வேண்டும். தாருன் நதுவாவுக்கு முன்னால் முஹம்மதுடைய தலை இருக்க வேண்டும். பிளான் பண்ணிவிட்டார்கள், சுத்தி வளைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன செய்தார்கள் கண்ணியமானவர்களே? தளரவில்லை, நம்பிக்கையை இழக்கவில்லை. முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் மீது எடுத்தார்கள். வீட்டுக்குள்ளே தன்னுடைய படுக்கையில் நிரம்பினார்கள். ஹஜ்ரத் அலி இருந்தார்கள், கூட எழுப்பினார்கள். அலி, என்னுடைய படுக்கையில் உறங்கிக்கொள். என்னுடைய சில அமானிதங்கள் இருக்கிறது, அதை நிறைவேற்றிவிட்டு மதீனாவில் என்னோடு வந்து சேரு. நிறைய படிப்பினைகள் எடுத்தார்கள். ஒரு பிடிமண் வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்தார்கள். ஒரு பிடிமண். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஓதினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த மண்ணை வீட்டுக்குள்ளே இருந்து தூவினார்கள். எழுதுகிறார்கள் முஅர்ரிகீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள், அல்லாஹ் அவர்களுடைய கண்ணை எப்படி ஆக்கினான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததினால் அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்தில் வரவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது. என்ன செய்தான் தெரியுமா? வாளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள். கண் திறந்திருக்கிறது. வாசலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திறந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த காஃபிர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லை, மயக்கத்தை கொடுக்கவில்லை, அழிக்கவில்லை. அல்லாஹ் செய்தது, கண் பார்த்தது, கண் திறந்திருந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பார்வையை பறித்து கண்களை பொட்டையாக்கினார். ஹஜ்ரத் அலி சொல்லுவார்கள் பின்னால, ஏண்ட வாழ்நாளில் இப்படியான கட்டம், சுபஹுடைய நேரத்தில் வெளியே வர இருந்தால் குதித்து முதலாவது கட்டில் இருக்கக்கூடிய ஆளை கழுத்தை வெட்டுவதுதான் செய்ய போகின்ற வேலை. இந்த உலகத்துல பயப்படுகின்ற ஒரே கட்டம் அந்த கட்டம். ஹஜ்ரத் அலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பின்னால, ஏண்ட வாழ்நாட்களில், உறங்கிய நாட்களில் நிம்மதியாக தூக்கம் போன நாள் அந்த நாள். ஈமானுடைய பவர், அசைக்க முடியாத நம்பிக்கை. இது எங்களுடைய கல்புக்குள் என்ன சோதனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன அனர்த்தம் வரட்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு,
அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எடுத்தான், திருப்பி தருவதற்கும் அவன் தான் தகுதி என்ற நம்பிக்கை. எந்த சோதனை வந்தாலும் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான்.